மகிமை நிறைந்த தேவனுடைய விலையேறப்பெற்ற நாமத்தினாலே யாவருக்கும் இந்த காலை நேரத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே தம்முடைய மகிமையின் வல்லமையினாலும் பலத்தினாலும் இடைக்கட்டி பலப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் உன்னத பாட்டு 5வது அதிகாரம் அதன் 10வது வசனம். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர் என்று இந்த சுனமித்தியால் தான் பின்பற்றி வருகிற தான் நேசிக்கிற நேசரை குறித்து வர்ணிப்பதை நாம் காண முடிகிறது. இந்த சுனமித்தியாளை கேட்டால், ஏன் உன்னுடைய நேசரை நீ பின்பற்றுகிறாய்? இத்தனை அவமானங்களையும் இத்தனை பாடுகளையும் மனிதனால் வெறுக்கப்பட்ட சூழ்நிலைகளிலேயும் ஏன் உன் நேசரை நீ பின்பற்றுகிறாய் என்று கேட்டால், அவள் சொல்லுவாள், நான் பார்த்த மனிதர்களுக்குள்ளே, நான் பார்த்தவர்களுக்குள்ளே என் நேசர் ஒருவர்தான் சிறந்தவராக, 10,000களில் சிறந்தவராக அவர் காணப்படுகிறார். பல மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன், பல தெய்வங்கள் என்று சொல்லுகிறவைகளை நான் கவனித்திருக்கிறேன். ஆனால் இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் நான் பின்பற்றுகிற என் நேசர் தான் சிறந்தவர் என்று சொல்லி அங்கே சொல்லுவதை நாம் அங்கே காண முடிகிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த நல்ல காலை நேரத்தில் நாம் ஏன் இயேசுவை பின்பற்ற வேண்டும் அப்படி என்கிற ஒரு கேள்வி நம்முடைய வாழ்விலே வருமென்றால், நாம் ஆராதிக்கிற, நாம் பின்பற்றுகிற, நாம் நேசிக்கிற நம்முடைய நேசர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களை காட்டிலும் சிறந்தவராயிருக்கிறார். இந்த உலகத்திலே தெய்வங்கள் என்று சொல்லுகிற எல்லா தெய்வங்களை காட்டிலும் அவர் பெரியவரும் சிறந்தவருமாயிருக்கிறார். ஆனபடியினாலே ஒரு மெய்யான தெய்வத்தை, உண்மையான தெய்வத்தை பின்பற்றுவதற்குரிய பாக்கியம் கிடைத்த ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் பின்பற்றுவதற்காக தெரிந்தெடுத்திருக்கிற அந்த பின்பற்றக்கூடிய அந்த நபரை பார்க்கும் பொழுது, அவர் ஏதோ இந்த உலகத்தில் ஒரு பெரிய பணம் படைத்தவர் அல்ல, அல்லது ஒரு அழகு படைத்தவர் அல்ல. இந்த உலகத்தையே சிருஷ்டித்தவர், இந்த உலகத்தில் அழகிலும் அறிவிலும் சிறந்தவர். அது மட்டுமல்ல, தான் சொல்ல 10,000 விஷயத்தை எடுத்து வைத்து இதில் யார் சிறந்தது என்று கேட்டால், ஆண்டவர் இயேசு ஒருவரே சிறந்தவர். அப்படிப்பட்ட உன்னதமான தேவனை மகிமைப்படுத்துவதற்கும் பின்பற்றுவதற்கும் நேசிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் கிடைக்கப்பெற்ற சிலாக்கியத்தை நாம் ஒருபோதும் அலட்சியப்படுத்தாதபடி, அதை வீணாக்காதபடி, நேசரை இன்னும் சிறப்பான அன்போடு கூட அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை பின்பற்றி அவருக்கு இன்பமான ஒரு ஆத்மாவாக நாம் பின்தொடருவோம். நம்முடைய நேசர் நம்முடையவராக இருந்து நமக்காக யாவையும் அவர் செய்து நிறைவேற்றி நம்மையும் மகிமைப்படுத்துவார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்திலும் பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். அப்பா தேவனே, நாங்கள் உம்மை சுனமித்தியாள் நேசரை பின்பற்றுவதற்குரிய காரணம் என்னவென்றால், அவள் பார்த்த மனிதர்களுக்குள்ளே, அவள் அறிந்த தெய்வங்களுக்குள்ளே தன் நேசர் ஒருவரே சிறந்தவர் என்பதை அவள் கண்டு கொண்டாள். அந்த கண்டுபிடித்த உண்மையின்படியே நேசரை பின்பற்ற ஆரம்பிக்கிறாள். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் நேசராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற காரணம், நாங்கள் பார்த்த மனிதர்களில், நாங்கள் பார்த்த அறிந்த காரியங்களில் கர்த்தர் ஒருவரே 10,000களில் சிறந்தவராக இருக்கிறீர். ஆனபடின் அந்த சிறந்த தெய்வத்தை ஸ்தோத்திரம் பின்பற்றி சேவித்து நாங்களும் சிறப்பு பெற உம்மை ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிறோம். கர்த்தரே, ஆண்டவரே, நீர் சிறந்தவராயிருக்கிறபடியால் உம்மை பின்பற்றுகிற எங்கள் வாழ்க்கையும் நீர் சிறப்பானதாக மாற்றுவீர். அதற்காக ஸ்தோத்திரம். கிருபையும் வல்லமையும் சமாதானமும் பலனும் நிறைந்திருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் செபிக்கிறோம். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.